வணக்கம். உடலுறவு இல்லாமல் தம்பதிகள் செக்ஸ் என்ஜாய் பண்ண முடியுமா? அந்த நெருக்கத்தை, அந்த இன்பத்தை அவர்கள் நுகர முடியும் உடலுறவு இல்லாமல். திருமணத்திற்கு முன்னால் அப்படி பல பேர் பெட்டிங்னுவாங்க. திருமணத்திற்கு அப்புறம் பெண் கர்ப்பமாக இருக்கும்போது, இல்லை ஆணுக்கு விரைப்புத்தன்மை இல்லாத போது, பல நேரங்களில் இது ரொம்ப ரொம்ப உபயோகமான ஒரு முறை. பல்வேறு காரணங்களால் வயசாயிடுச்சு, விரைப்புத்தன்மை இல்லை, அவங்கெல்லாம் இதில் ஈடுபடலாம். ஸோ இப்போ ஒரு தம்பதிகளுக்கு ஃபோர் ப்ளே முக்கியம்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் மார்பகங்களை தூண்டலாம், சக்கிங் தூண்டுதல், நாக்கை வச்சு தூண்டுறது, இப்படி பல்வேறு விஷயங்கள். பெண்களும் அதே மாதிரி ஆண்களுக்கு அதை பண்ண முடியும். உடலுறவு இல்லாமல் நீண்ட நேரம் நீங்கள் கொண்டு போக முடியும். 2 பேருமே உச்சகட்டமும் கூட அடையலாம். சரியாக தூண்ட நமக்கு தெரிஞ்சிருந்தால் பார்ட்னரை உச்சகட்டத்துக்கு கொண்டு போக முடியும். 2 பேரும் அதை எளிமையாக கற்றுக்கொள்ளலாம். உடலுறவே இல்லாமல் 2 பேரும் உச்சகட்டம் அடைய முடியும். ஃபோர் ப்ளே, ஆஃப்டர் ப்ளே, முழுமையான தூண்டுதல்கள். உங்களுக்கு நிறைய உறுப்புகள் இருக்குது. நாக்கு இருக்குது, விரல்கள் இருக்குது, கைகள் இருக்குது. ஒருத்தரை ஒருத்தர் அற்புதமாக தூண்டி உச்சகட்டம் கொண்டு செல்ல முடியும். செக்ஸை முழுமையாக என்ஜாய் பண்ண முடியும் வித்தவுட் விரைப்புத்தன்மை இல்லாமல். அல்லது ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும்போது, இல்லை பல காரணங்களால் செக்ஸ் செய்ய முடியாத ஒரு சூழலில் இதெல்லாம் நீங்கள் பண்ண முடியும். அதனால் இதை நீங்கள் முழுமையாக ஈடுபடலாம். நல்லது. வயதானவர்களுக்கு, விரைப்புத்தன்மை இருக்கவங்களுக்கு, செக்ஸில் ஈடுபட முடியாமல் ஏதோ ஒரு சில காரணங்களால் பிரச்சனை இருக்கிறவர்கள் ஃபோர் ப்ளே, ஆஃப்டர் ப்ளே, உச்சகட்டம் தூண்டுதல், கை வாய் தூண்டுதல்களே உச்சகட்டத்தையும் அடைய முடியும். நல்லது. அதனால் ஒரு செக்ஷுவல் ஸ்டார்வேஷனோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வணக்கம்.